அண்மை செய்தி. ஆம்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரன் போலீஸ் காவலில் செல்ல மறுப்பு தெரிவித்துள்ளார். வாரம் இருமுறை டயாலிசிஸ் செய்து வருவதால் போலீஸ் காவலுக்கு அனுப்பக்கூடாது என போலீசாரிடம் கேட்டுள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரன் போலீஸ் காவலில் செல்ல மறுப்பு தெரிவித்துள்ளார். வாரம் இருமுறை டயாலிசிஸ் செய்து வருவதால் போலீஸ் காவலுக்கு அனுப்பக்கூடாது என நீதிபதியிடம் நாகேந்திரன் கேட்டுள்ளார் என அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரன் போலீஸ் காவலில் செல்ல மறுப்பு தெரிவித்துள்ளதாக தற்போதைய செய்தி வெளிவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனை போலீசார் கைது செய்து இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரை இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். 7 நாட்கள் காவலில் எடுப்பதற்கான மனுவையும் போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக காவல்துறையினர் 7 நாட்கள் காவலில் எடுப்பதற்கான காரணத்தையும் மனுவாக நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்போது நீதிபதி நாகேந்திரனிடம் காவலில் செல்வது குறித்து கேள்வி எழுப்பி இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்போது தான் காவலில் செல்ல மறுப்பதாகவும், ஏற்கனவே தனது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, வாரத்திற்கு 2 முறை டயாலிசிஸ் செய்து வருவதாகவும், இதனால் கஸ்டடிக்கு என்னை அனுப்பக்கூடாது என்று நீதிபதியிடம் அவர் முறையிட்டதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. உடல்நிலை கவனத்தில் கொண்டு எனக்கு இந்த காவலில் அனுப்ப வேண்டாம் என்று நாகேந்திரன் நீதிபதியிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது போலீஸ் காவல் மனு மீதான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.